ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காயிட்டோன்ட்டு கடுகு, எண்ணெய் காயட்டோன்னு சொல்லிட்டு தான் கடுகு போடும். கடுகு, சோம்பு, நல்லா பொரிக்கணும். சத்தம் வரணும். பொரிக்க சத்தம் வரல ஒன்றும். அப்போ சத்தம் கேட்குதா? அப்போ நல்லா சத்தம் வரணும். அதில் எண்ணெய் காயாமல் பொரிச்சுன்னா கசப்பாயிடும். பத்தாமல் இந்த பொருள் கடுகெல்லாம் பொரிச்சிருக்கு. நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டாங்க. உடனே ப்ரௌன் கலராக வரணும். கொஞ்சம் வதங்கணும் நல்லா வெங்காயம் மட்டும். அப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்கு அந்த உப்பையே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டால். இது ஒரு ஆளுக்குன்ட்டு வெங்காயம் கம்மியாக பண்ணுறோம். உப்பு நம்ம நிறைய பேர் பண்ணுவேன்னா 3 வெங்காயம் 4 வெங்காயம் போடுங்க, 2 தக்காளி போடுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாம் நல்லா வதங்கணும். அப்படியே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எறா போட்டுட்டு மிளகாத்தூள் போடலாம். இப்போ நான் வந்து எறாவை தொட்டேன்னா மிளகாத்தூள் டப்பா தொட முடியாது. அதனால் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூள் கிடையாது. மிளகா, தனியா ரெண்டுத்துமே சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே நம்ம எறா போட்டு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தனியாகவும் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அதை தொட்டுட்டு இந்த டப்பாவெல்லாம் தொடறதுக்கு எனக்கு பிடிக்கல. அரை கிலோ எறா 3 ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா ஒன்று ஆட் பண்ணி போடுங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்கள் காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காஞ்சிதானே தெரியல. இன்னும் கொஞ்சம் அலசணுமா? நான்வெஜ்ஜெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி ஆயில் என்ன ஆச்சுன்னா இப்போ எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. எறா கிளீனிங் வீடியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸில். நாங்கள் போடுறோம். மசாலாவோட நல்லா அது இதாகணும். அதுலேருந்து தண்ணி வரும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை.
என்னடா மஞ்சளாக இருக்குது. நல்லா பெரட்டி கொஞ்சம் வேகட்டோன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இறாலேருந்தே தண்ணி வரும்னு சொன்னீங்க. ஆமாம், இறாலேருந்து தான் தண்ணி வரும். ஆனால் கொஞ்சம் வேகணும்ல, அதனால தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம். எவ்வளோ நேரம்? இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும். ஸ்லோவில் வச்சுக்கணுமா? கொஞ்சம் மீடியமாக வேகணும்ல.